Hi viewers, welcome to Men Central. இன்னைக்கு நம்ம எப்படி வீட்லயே threading பண்ணலாம் அப்படினா நம்ம பார்க்க போறோம். சோ threading பண்றதுக்கு நான் வந்து ஒரு thread எடுத்துர்க்கேன், white thread. சோ இது வந்து ஒரு 10 cm length எடுத்துக்கலாம். சோ 10 cm length எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இத வந்து நம்ம ரெண்டு கார்னர்ல டை பண்ணிக்கிறோம். சோ கார்னர்ல இப்படி டை பண்ணிக்கோங்க. கார்னர்ல டைப் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா இப்படி லூஸா இருக்கா நல்லா ஸ்பேஷியஸா இருக்கா பாத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் அத வந்து ஒரு நல்லா டில்ட் பண்ணும். ஒரு 3 to 4 இது டில்ட் பண்ணீங்கனா போதும். அதுக்கு மேல ரொம்ப டில்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஃப்ரீயா வராது. இது வந்து ஒரு சிசர் டைப்ல இருக்கு. சோ அதனால நமக்கு ஈஸியா இருக்கும் த்ரெட் பண்றதுக்கு. இது வந்து நம்ம எப்படி த்ரெட் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க ஹேர் growth-ஓட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நீங்க த்ரெட் பண்ணனும். சோ ஹேர் growth உங்களுக்கு வந்து இந்த சைடா இருக்கு அப்படினா towards left இருக்குன்னா நீங்க ரைட் சைடுல பண்ணனும். அந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல பண்ணீங்கனா தான் ஹேர் வந்து ரிமூவ் ஆகி வெளிய வரும். இல்லனா உங்களுக்கு வராது. அதே மாதிரி தான் அப்பர் லிப்ஸ்லயும் பண்றீங்க அப்படினா உங்க ஹேர் growth இந்த சைடா இருக்குன்னா நீங்க ஆப்போசிட் சைடா பண்ணனும். அப்ப உங்களுக்கு ஹேர் growth வெளியில வரும். ஓகேவா? இந்த process ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்க கால்ல இருக்க ஹேர்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு அதுல இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பெயின் உங்களுக்கு பேரபிளா இருக்கு. நீங்க ரெகுலரா பார்லர் போறவங்க அப்படினா உங்களுக்கு செல்ஃபாவே பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். இல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். சோ நம்ம இப்போ வந்து வரைஞ்சிக்கலாம் அவுட்லைன். எனக்கு ஹேர் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு முடி லாங்கா இருக்கு. அதனால நான் இப்படி வரையறேன். இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் டாப்ல நமக்கே தெரியுது. இருந்தாலும் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐப்ரோ ட்ரை பண்ணுவோம். நீங்க வந்து பார்லர்ல நம்மள இப்படி பிடிக்க சொல்வாங்க டைட்டா, ஏன்னா ஸ்கின் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்றனால அப்படி பிடிக்க முடியாது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்ணை பண்ணிட்டு. இப்போ ஹேர் growth எந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. ஸோ நான் ஆப்போசிட்டா பண்ணணும். ஆப்போசிட்டா பண்ணி காமிக்கிறேன். பெயின்ல கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படிதான் இருக்கும். நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கின் மாட்டிக்கும். ஸ்கின் மாட்டினா ஸ்கின்ன டியர் ஆயிரும். ஸ்கின்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். நல்லா டைட்டா எவ்வளவுதான் இதுவா இருந்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஹேர் இருக்கு, நான் ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த பக்கம் நல்லா எடுத்துருங்க. நம்ம வீட்டுக்கு போமே இப்போ கொரோனாலாம் அதிகமா இருக்கிறனால நம்மளால பார்லர் போக முடியாது. போனோம்னா கண்டிப்பா ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிடுமா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு சொல்லி அந்த பயம் இருக்கும். அதனால நம்ம வீட்லயே இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டரு. ஓரளவுக்கு இந்த பக்கம் பண்ணிட்டோம். எல்லா ஹேர்ஸையும் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் வந்து நம்ம நார்மல் ஷாப்லேயும் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் எல்லாமே. இப்போ கோவிட்னால நம்மளால வெளியே போக முடியலன்னா அமேசான்லேயும் கிடைக்கும். நான் அதோட லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் இப்படி சீவிக்கணும். கோம் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் வச்சு கோம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் வரும். நம்ம பார்லர் போகும்போது நமக்கு இதே மாதிரி பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிசர் எடுத்துக்கலாம். சிசர் வச்சு இந்த எக்ஸ்ட்ராவா நான் சீவி இருக்கேன் அந்த ஹேர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா ஈவனாக கரெக்டாக கோம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு அப்படியே பார்லரில் பண்ண மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஐப்ரோவில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஐப்ரோ பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர். எனக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், எனக்கு வலிக்குது அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஈஸியான ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படின்னா ஐப்ரோ ட்ரிம்மிங் பிளேட் வச்சு நம்ம பண்ணலாம். இதுதான் அந்த ஐப்ரோ ட்ரிம்மிங் பிளேட். இது வந்து ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொசீஜர். ஒரு அழகான கேப்போட வருது. ஸோ
ஸோ இதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் கூட கிடைக்குது. ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிம்மிங் பிளேட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு உங்களோட ஐப்ரோவை நல்லா பிடிச்சிக்கோங்க. அதுக்கு வரைஞ்ச மாதிரி இதுலேயும் ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ எனக்கு நல்லாவே என்னோட எக்ஸ்ட்ராஸ் தெரியறனால நான் அவுட்லைன் வரையில. ஸோ இங்கேருந்து இதுவுமே நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணோம். ஒரு பென்சில் மாதிரி நீட்டாக வரைஞ்சிக்கலாம், சுத்தமாக பெயின் இருக்காது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் இது. பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஹேர் வந்துருச்சு, ஃபுல்லாக சுத்தமாக அப்படியே த்ரெட் பண்ண மாதிரி வரும். இப்போ நான் வந்து த்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடு ட்ரிம்மர் பிளேட் வச்சு பண்ணியிருக்கேன், இந்த சைடு வந்து நான் த்ரெட்டிங் வச்சே பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே லைட்டாக வீக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருங்க. அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் கத்தாழை இருக்குது, ஸோ நான் அதனால் கத்தாழை ஜெல்லே எடுத்திருக்கேன். நான் அது வந்து சும்மா இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க கண்ணை சுற்றி. ஸோ நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், அப்போ தான் போகும். நீங்கள் அப்பர் லிப்ஸ் பண்ணுறீங்கனாலுமே அதே மாதிரி பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் பார்லர் எஃபெக்ட் வந்திருக்கு வீட்டில் பண்ணதுக்கே. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணலாம். வேறு ஏதாவது டிப்ஸ், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.